ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு திமுகவில் இணையும் தாவேக எம்எல்ஏ VS பாபு. உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பதவியேற்ற பிறகு சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் இன்று துவங்குகிறது. காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியது. தாவேக அரசின் முதல் கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடரும் மின்வெட்டு சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனால் அந்த கூட்டத்தொடர் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சட்டசபைக்கு வந்த திமுக எம்பிக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தனர். அதே போல தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் விதமாக பதாதைகளை ஏந்தி வந்தனர். அந்த பதாதைகளில் திரையில் நாயகன், தரையில் வில்லன், கதறல் கேட்குதா சிஎம், ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே, தூய சக்தி இல்லை துயர சக்தி, திரையில் ஹீரோ, தரையில் ஜீரோ என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் வந்தனர். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எங்கே போச்சு என்ற கோஷமும் எழுப்பி தங்களின் எதிர்ப்பை திமுக எம்எல்ஏக்கள் பதிவு செய்தனர். தமிழக முதல்வரே வாயை திறங்க, கேட்கலையா கேட்கலையா, கதறல் சத்தம் கேட்கலையா என்ற கோஷமும் எழுப்பினர். இந்த நிலையில் இன்று நடந்த கூட்டத்தொடரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவே தாவேக நிர்வாகிகளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் கூறியிருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் எழத் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்காத சில எம்எல்ஏக்கள் தற்போது கட்சி பொறுப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், அதில் சிலர் மாவட்ட செயலாளர் பதவி கோரி அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய தாவேக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. தேர்தலுக்கு முன்பு புதிய கட்சியாக இருந்த போதிலும் மக்கள் மத்தியில் கிடைத்த ஆதரவால் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அமைத்தது. ஆட்சி அமைத்த போது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றுக்கும் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. கூட்டணியில் ஒற்றுமையை பேணும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அப்பொழுது கூறப்பட்டது. தாவேக சார்பில் வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள் அமைச்சரவை பொறுப்பை எதிர்பார்த்தனர். ஆனால் அமைச்சரவையின் அளவு குறைவாக இருந்ததால் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. தற்போது அமைச்சர்களாக பதவியேற்றவர்களை தவிர பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எந்த நிர்வாக பொறுப்பும் இல்லாமல் உள்ளனர். இதனால் அவர்களில் சிலர் கட்சிக்குள் முக்கிய பொறுப்புகளை எதிர்பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தேர்தலில் முக்கிய தலைவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கட்சி தலைமையிடம் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்து வெற்றி பெற்ற VS பாபுவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காதது தேர்தலுக்கு பிறகு பரவலாக பேசப்பட்டது. அரசியல் ரீதியாக மிக முக்கியமான வெற்றியை பெற்றிருந்த போதிலும் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காதது குறித்து அவரது ஆதரவாளர்கள் பெரும் ஏமாற்றத்தை தெரிவித்திருந்தனர். VS பாபுவும் சில நிகழ்ச்சிகளில் தனது ஆதங்கத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சிக்குள் சுமார் 10 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் பதவியை எதிர்த்து வருவதாகவும் அதற்கான கோரிக்கையை கட்சி தலைமையுடன் தெரிவித்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தேர்தலில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் தங்களது மாவட்டங்களில் கட்சியை வளர்த்ததில் முக்கிய பங்கு வகித்ததாகவும், அதனால் மாவட்ட நிர்வாக பொறுப்புகளில் தங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும்
கட்சி தலைமை இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. மாவட்ட அமைப்புகளை மறுசீரமைப்புக்கும் பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையாத நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் மாதத்திலேயே கட்சிக்குள் பதவி எதிர்பார்ப்பு அதிகரித்திருப்பது விஜய் தலைமைக்கு ஒரு புதிய சவாலாக பார்க்கப்படுகிறது. புதிய கட்சியாக இருந்தாலும் தற்போது ஆளும் கட்சியாக மாறி உள்ளதால் நிர்வாக பொறுப்புகள், மாவட்ட அமைப்புகள், வாரியங்கள் மற்றும் கழக பதவிகள் குறித்து பலரும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் VS பாபு மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார். அவர் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடித்து அவர் பெரிய வெற்றியை அடைந்து விட்டார் என்று பேசும் பொருளாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அவர் தனக்கு அமைச்சர் பதவி உள்ளிட்டவற்றை என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் இது தொடர்பாக பேசியதாகவும், ஆனால் அவர்கள் எதற்குமே பிடிகொடுக்காத நிலையில் மிகவும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவை விட்டு தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கும் அதே நிலைமைதான். அவருக்கு அமைச்சரவையில் முதலிடத்தில் இருந்த நிலையில் தற்போது அவர் அமைச்சரவை பட்டியலில் பெண்ணுக்கு தள்ளப்பட்டதும் அவரது ஆதரவாளர்களுக்கும் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை என்று ஏற்கனவே செங்கோட்டையன் பெரும் அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்தனர் என்றும் ஒரு சில கருத்துக்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் தற்போது VS பாபு உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் ஏன் இப்படி நல்ல ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு இந்த கட்சியில் இருப்பதற்கு நாம் திமுகவில் இணைந்து விடலாமா என்ற ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. VS பாபுவிடம் நாம் திமுகவில் இணைந்தால் தனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நாம் அனைவரும் திமுகவிற்கு சென்று விடுவோமா என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது VS பாபுவும் தன்னுடைய நெருங்கிய ஆதரவாளர்களிடம் நான் பார்ப்பேன், மாவட்ட நிர்வாக பொறுப்பும் எனக்கு வழங்கப்படவில்லை என்றால் நான் கண்டிப்பாக முன்னாள் முதல்வரான ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு திமுகவில் இணைந்து விடுவேன் என்று VS பாபு திட்டவட்டமாக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மறுபுறம் திமுகவிற்கு குஷியை ஏற்படுத்தி உள்ளது. என்னதான் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டாலும் தற்போது அவரே திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவது திமுகவினருக்கு மேலும் குஷியை ஏற்படுத்தி உள்ளது. இது தாவேகாவிற்கு பேரவமானத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறுகின்றனர். ஏனென்றால் தாவேகா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை பதவியை வழங்கிவிட்டது. இப்படி இருக்கும் பட்சத்தில் VS பாபுவிற்கு எப்படி அடுத்து பதவிகளை கொடுக்க போகிறது என்று இது போதாக்குறையாக மாவட்ட நிர்வாக பொறுப்புகளும் VS பாபுவுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று தாவேகா வட்டாரத்திலேயே கூறப்பட்ட நிலையில் தற்போது VS பாபு திமுகவில் இணைவது உறுதி என்று பலரும் பேசி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.